ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரர் வந்திருந்தார். ஒரு வீட்டிலிருந்து ஒரு அம்மா குழந்தையோட வெளியே வந்து குழந்தைகிட்ட அரிசி கொடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு பிச்சை போட சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர் பக்கத்து வீட்டில் போய் நிற்கிறாரு. அங்கிருந்து ஒரு அம்மா வெளியே வந்து விளையாடிட்டு இருக்க குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அரிசியை பிச்சை போட சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த 2 பெண்ணுமே இறந்துடுறாங்க. இறந்து மேல் உலகம் போகிறாங்க. அதில் முதல்ல பிச்சை போட்ட பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கும், 2வது பிச்சை போட்ட பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா நரகத்துக்கும் அனுப்ப சொல்கிறாரு நீதிதேவன். அதில் 2வது பிச்சை போட்ட பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 2 பேருமே ஒன்றா தானே பிச்சை போட்டோம், ஏன் அவங்கள மட்டும் சொர்க்கத்துக்கு என்ன நரகத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிதேவன் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு நீதிதேவன் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கையால் பிச்சை போட்டோம்னா அவங்க குழந்தைக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பிச்சை போட்டாங்க. அதனால் அவங்களோட எண்ணம் நல்லா இருந்ததுனால அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க. நீங்கள் உங்கள் கையால் பிச்சை போட்டிங்கன்னா நிறைய அரிசி தான் பிச்சை போடுவீங்கன்னு சொல்லிட்டு குழந்தை கையால் பிச்சை போட சொன்னீங்க. உங்களுடைய எண்ணம் கெட்டதாக இருந்தது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் வந்து சேரலை. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் திருப்தியாக முழு மனசோட ஆத்மார்த்தமாக பண்ணணும். தேங்க்யூ.